சேனலில் வந்து பப்பாளி காய வச்சு அல்வா பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து பப்பாளி காயில் நிறைய சத்து இருக்குது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னது தான். விட்டமின் சி இருக்குது, இ இருக்குது. இது வந்து ஆன்டி கேன்சர், ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்க இதை நல்லா எடுத்துக்கலாம். பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது. சுகர் பேஷண்ட் வந்து இதை நிறைய நம்ம இன்டேக்காவோ பராட்டா பண்ணியோ ஆர் சலாடு பண்ணியோ இல்லை அது வந்து கூட்டு மாதிரி பண்ணியோ அது வந்து நம்ம எப்போமாவது அடிக்கடி நம்ம அதை வந்து இன்டேக் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது இது. இது வந்து சிலருக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். அவங்க வந்து இதை எடுத்துக்கிட்டானே அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம்லாம் ஈஸியாக சால்வ் ஆகிடுது. அப்புறம் பசங்களுக்கு வந்து நிறைய சாக்லேட் எடுத்ததுனால சின்ன சின்ன வயிற்றில் சின்ன பூச்சிகள் இருக்கும். அது வந்து இது நம்ம பப்பாளியை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பப்பாளி காய் கொடுக்கும்போது அது வந்து வெளியே போயிடும். பிள்ளைங்களுக்கு நல்லா பசி எடுக்கும், ஸ்டமக் நல்லா கிளியர் ஆயிரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில் நம்ம வந்து பப்பாளி காயை நம்ம சாப்பிட்லாம். இப்போ வந்து ஒரு பார்ட்டி அப்படிலாம் வச்சுருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் நம்ம பண்ணியிருப்போம். இன்கேஸ் சுகர் கான்சியஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களும் அதில் வருவாங்க. இப்போ தான் எல்லாருக்குமே நிறைய அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேர் வந்து 40 ஏஜ்லேயே வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க, சுகர் நிறைய எடுத்துக்கிறத. இன்றைக்கி வந்து பப்பாளி காயில் வந்து அல்வா வந்து நான் வந்து வெல்லம் வச்சு பண்ண போகிறேன். இது வந்து பப்பாளி காயும் நல்லது தான், வெல்லமும் நல்லது தான், அயன் இருக்குது. சுகர் கான்சியஸ் உள்ளவங்க கூட அதை எடுத்துக்கலாம். எல்லாருமே இதை நம்ம சாப்பிடலாம். இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். செய்ய தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். பப்பாளி காய், வெல்லம், நட்ஸ், நெய், பால், ஜாதிக்காய் பவுடர், சுக்கு பவுடர், ஏலக்காய் பவுடர், உப்பு, தண்ணி. ஃபஸ்ட்டில் வந்து நம்ம இந்த வெல்லத்தில் கொஞ்சம் தூசி இருக்கும், அதனால் வந்து கரைச்சி அதை வடிகட்டி எடுத்துப்போம். நான் வந்து இந்த வெல்லத்தை ஃபஸ்ட்டில் கரைச்சி நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். சிறிதளவு தண்ணி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வந்து நான் இதை வடிகட்டி திருப்பி அந்த வெல்லத்தை வடிகட்டி நான் திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வெல்லத்தை வந்து நம்ம அடுத்த ஸ்டவ்வில் வந்து அது பாகு காய்க்கிறதுக்கு லைட்டாக சிம்மில் வச்சு அது பாகு காய்ச்சிட்ருக்கோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நான் இதில். இது நல்லா சூடாகட்டும். இதை வந்து ஃபஸ்ட்டில் வந்து இந்த நட்ஸை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பாதாம், முந்திரி, திராட்சை எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதே பேனில் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த பப்பாளி காயை நான் வந்து நல்லா துருவி அந்த நடுவில் உள்ள அந்த ஒரு மாதிரி விதைகள் கொஞ்சம் இது இருக்கும், அதெல்லாம் நம்ம நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த நெய்யிலேயே வந்து இந்த தண்ணிலாம் சுண்டுற அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா கீயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதை வந்து அந்த கோல்டன் ப்ரௌனாக வர்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டு மூடி வச்சு ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து அந்த பப்பாயா வந்து அது தனியாக அந்த நெய்யில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நம்ம அந்த பாவை வந்து ரெடி பண்ணிட்டு வருவோம்னு சொன்னோம். அந்த பாவில் வந்து பதங்கிறது அப்படி லைட்டாக நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது இப்படி லைட்டாக அப்படி ஒட்டணும். இந்த கம்பி மாதிரி இப்படி லைட்டாக இழுத்துட்டு வரணும். இதுதான் பதம். இப்போ பாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அந்த பப்பாயா குக் ஆனோடனே அதில் போட்டு நம்ம கிளறணும். நம்ம பார்க்கலாம். 10 மினிட்ஸ் இதை வந்து நான் மூடி வச்சு இடையிடையே நம்ம கிளறி விட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்கேன் நெய்யிலே. நம்ம இருக்க இந்த மாதிரி நல்லா சுண்டி தண்ணியெல்லாம் மாற்றி நல்லா இதுன்னுருச்சு. இப்போ வந்து நான் வந்து 1 கப் இதை எடுத்துருந்தேன். ஒரு பவுல் நிறையா நான் வந்து பப்பாயா எடுத்துருந்தேன். 1/2 கப் வந்து வெல்லம் எடுத்துருந்தேன். 1/2 கப் பால் ஊற்றிக்கலாம். நம்ம அதில் சுக்குத்தூள், ஏலக்காய் தூள், ஜாதிக்காய் பவுடர் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து அந்த பாலோட அந்த சேர்ந்து நல்லா குக் ஆகிறதுக்காக மூடி வைக்கலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் நம்ம அதை மூடி வச்சு அந்த பால்லாம் கொஞ்சம் அந்த பாலில் வந்து அந்த பப்பாயா வந்து நல்லா குக் ஆகிறதுக்காக வச்சுருந்தோம். அந்த பால்லாம் நல்லா வத்திருச்சு. பப்பாயா நல்லா குக் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக அது வந்து குக் ஆகிடுச்சு.
இப்போ வந்து சிறிதளவு உப்பு போட்டுப்போம். எப்போவுமே ஸ்வீட் இது டிஷ் பண்ணுறதுக்கு உப்பு போடணும். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்ச நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பாகு காய்ச்சி வச்சுக்கோல அதை இதில் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அதை மூடி வச்சு நம்ம கிளறி விட்டு நல்லா அந்த அல்வா பதத்துக்கு வந்து அதை வந்து நம்ம நல்லா கிளறி எடுக்கணும். இது வந்து இன்னும் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் நல்லா மூடி வச்சு இடையிடையே நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா நான்ஸ்டிக்கில் பண்ணும்போது நல்லா வரும். நல்லா அந்த சட்டியில் ஒட்டாதபடி அதை கிளறி வரும்போது நான் அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அதை மூடி வைக்கலாம். இடையிடையே அதை கிளறி விட்டுக்கலாம். 10 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி வச்சு அதை நம்ம குக் பண்ணோம். இடையிடையே நான் 2 மினிட்ஸ்க்கு ஒருக்கா அதை நான் வந்து நல்லா கிளறி விட்டேன். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா நம்ம சட்டியில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இது வந்து நம்ம பப்பாளி காயிலேருந்து நம்ம பண்ண அல்வா மாதிரியே இருக்காது அது டேஸ்ட்டு. நான் ஆல்ரெடி பண்ணி பார்த்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா இந்த மாதிரி அதில் நான்ஸ்டிக்கில் ஒட்டாமல் நல்லா சுருள வந்துருச்சு. நீங்கள் வந்து அது 1 கப் பப்பாளி காய்க்கு வந்து அதை கிரேட்டட் பண்ணி நம்ம எடுத்ததில் வந்து ஆஃப் இது வந்து நீங்கள் வந்து வெல்லம் எடுத்தால் கரெக்டாக இருக்குது. இதுக்கா அதுமாதிரி தண்ணி அந்த வெல்லம் கரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிறிதளவு 2 டேபிள் ஸ்பூன் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம அளவு ஊற்றி அந்த வெல்லம் கரைச்சி நம்ம பாவு காய்ச்சா கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நார்மலாகவும் நம்ம சாப்பிட்லாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சுவையான பப்பாளி காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ரியலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம பப்பாளி காயில் பண்ண மாதிரி இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.